இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வியாசர்பாடியில் தாவேகா நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்று வருகிறது. அதில் பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் என்று தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானம் போடலாமா? எங்க அண்ணன் நம்மளுடைய தலைவர் பெரம்பூர் தொகுதியில் நிக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம். அதே மாதிரி அந்த பேஜ் முடிக்கலையே. அதே மாதிரி நம்ம அண்ணன் நம்ம தலைவர் கொளத்தூர் தொகுதியிலே நிக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆர்கேண்டகல்ல நிக்கணும்னு நினைக்கிறோம். அந்த மாதிரி வட சென்னையில எனக்கு தெரியும் அவர் மைண்ட் வட சென்னையில எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஏன்னா இந்த 50-60 வருஷமா இந்த வட சென்னையை ஒதுக்கி 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 இந்த திமுக செய்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர் நம்ம மட்டும்தான். வட சென்னையின் ஏதேனும் ஒரு தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிட வேண்டும் என்ற விருப்பம் இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா மேடையில் பேசியிருக்கிறார். பெரம்பூர் தொகுதியில் அவர் களம் காண வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆதவ் அர்ஜுனா அதனை முன்மொழிய பொதுச் செயலாளர் ஆனந்த் அதனை வழிமொழிந்திருக்கிறார். எனவே இன்றைக்கு வியாசர்பாடி தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் பெரம்பூர் தொகுதியில் தாவேகா தலைவர் விஜய் களம் காண வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தொகுதியில ஒரு தீர்மானத்தை சகோதரர் அவர்கள் போட்டாரு. அந்த தீர்மானத்தை நாங்கள் எல்லோரும் மனதார ஏற்றுக்கொண்டு உங்களுடைய விருப்பத்தை தலைவர் அவர்களிடம் சொல்லப்படும். வட சென்னையின் ஏதேனும் ஒரு தொகுதியில் விஜய் போட்டியிடுவார் என்ற நம்பிக்கை இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா மேடையில் பேசியிருந்தார். தொடர்ந்து பெரம்பூரில் தாவேகா தலைவர் விஜய் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. தீர்மானத்தை ஆதவ் அர்ஜுனா முன்மொழிய பொதுச் செயலாளர் ஆனந்த் அதனை வழிமொழிந்திருக்கிறார். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.